பாருங்க, பூண்டு வாங்கிட்டு வந்தேன். இந்த பூண்டை வந்து நீங்கள் இப்படியே இந்த தோலோடையும் இந்த தூசோடையும் அப்படியே வச்சுட்டிங்கன்னா வண்டை அதிகமாக வந்துடும். இந்த மேத்தோல் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா பிச்சு எடுங்க. கொஞ்சம் மேத்தோல் வரைக்கும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த நடுப்புற இருக்குது பாருங்கள் தண்டு, இதையும் முடிஞ்ச அளவுக்கு இப்படி எடுத்துருங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதை எடுத்து வச்சிட்டிங்கனாலே வண்டு ரொம்ப வராது. இல்லைன்னா வந்து தோலை எடுக்காமல் வச்சிங்கன்னா வண்டு அதிகமாக தொலை போட்டு சொத்தை பூண்டாக்கிடும். இதை எடுத்துட்டு நடுப்புற உள்ள தண்டையும் இந்த மாதிரி ஆட்டி கொடுக்குனீங்கன்னா வந்துடும். எடுத்து வச்சுருங்க. உதுத்து போட்டிங்கன்னா எல்லாமே காஞ்சி போயிடுதுங்க. அடியில் வந்து கருப்பு அடித்து போயிடும். நான் அந்த மாதிரி செஞ்சு பார்த்து பூண்டெல்லாம் வீணாக போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி தோலை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த நடுப்புற உள்ள தண்டை பிச்சுட்டு நீங்கள் பூண்டை அப்படியே வச்சிட்டிங்கன்னா அது மாதக்கணக்கில் அப்படியே இருக்குங்க. நீங்கள் வந்து பல்லாக உதுத்து போட்டிங்கன்னா எல்லாமே சொத்தையாக போயிடுது, சுருங்கி போய் காற்றுல பூண்டு பல் ஃபுல்லாகவே வீணாக போயிடுது. ஒரு மாதத்துக்கு அப்புறம் இருக்க மாட்டேங்குது. நீங்கள் வந்து 1 கிலோ 2 கிலோ வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ளீனாக எடுத்துருங்க. தோலை எடுத்துகிட்டு நீங்கள் இந்த நடுப்புற உள்ள காம்பியும் இந்த தோலையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வச்சிங்கனாலே 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் பூண்டை வச்சுக்கலாங்க. அதனால் நீங்கள் பூண்டை வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக இது ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். உட்காந்து க்ளீனாக சுத்தம் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. குப்பை தாங்க நிறையா வரும் பூண்டில். நீங்கள் இந்த மாதிரி பூண்டை க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு 3 மாதத்துக்கு பிரச்சனை இல்லை. நல்லா நீட்டாக இருக்கும். அதுமாரி உரிக்க இந்த மாதிரியே சுத்தம் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. டைம் பார்க்காதீங்க. அதுதான் வந்து நல்லாயிருக்கும். பாய்.